திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேயர்களுக்கு இந்த மாதம் ஆவணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, இறுதியாக என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல பாத்துட்டீங்கன்னா, புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 21ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுக்கு ஆட்சி உச்சபலம் பெற்று வருகிறார். 16ஆம் தேதி சுக்கிர பகவான் கன்னி வீட்டிலிருந்து தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய துலா வீட்டுக்கு வரப்போகிறார். அது மூல திரிகோண வீடு, ரொம்ப பவர்ஃபுல்லான வீடு. சனி பகவான் ஆல்ரெடி வக்கரகதியில தான் இருக்கிறார். அது மட்டும் இல்லாம குரு பகவானும் உச்சத்துல இருக்கார். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். பாருங்க இந்த மாசம் எவ்வளவு கிரகங்கள் ரொம்ப பவரா இருக்காருன்னு பாருங்க. சூரியன் வந்து ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார், புதன் ஆட்சி உச்சம் இரண்டையுமே பெற்றிருக்கார். அதே போல குரு பகவான் உச்சமா இருக்கார். சோ இந்த யோகம் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் மிகுந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக பார்க்கலாம். மீன ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்குள்ள சனி வக்கரமானாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா ராசிக்குள்ள சனி வக்கரமாகிறார் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை. உங்க ஜாதத்துல சனி வக்கரமா இருந்தால் யோகத்தை கொடுத்துரும். வருமானம், விரயங்களை கொடுத்தாலும் அதற்கு ஒரு வருமானத்தை லாபத்தை கொடுக்கறது, தொழில் வளர்ச்சி இதெல்லாம் கொடுத்துரும். ஒருவேளை வக்ரம் இல்லை அப்படின்னா, ஏன்னா இளதேசை நடக்கிறதுனால இப்ப கொஞ்சம் சண்டை சச்சரவு, குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாகிறது, இது மாதிரிலாம் கொஞ்சம் மன வேதனைகள் படுறதெல்லாம் கொடுக்கும். சோ கொஞ்சம் உங்க ஜாதத்துல சனி வக்கரமா இல்லையான்னு பாத்துக்கோங்க. அடுத்து 2 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்காருங்க. பண வரவு குறைவில்லைங்க. சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நபர் வரப்போறாங்க. அதே போல 2 4 தொடர்பு ஏற்பட நல்ல நண்பர்கள் கிடைக்க போறாங்கன்னு அர்த்தம். செலவுகள் வந்து கண்டிப்பா நீங்க பண்ற செலவுக்கு உண்டான வருமானத்தை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. வீடுக்கோ மனைக்கோ சொத்துக்கோ கண்டிப்பா உங்களுக்கு வருமானத்தை கொடுத்தே ஆகணும். இதெல்லாம் வாங்குறதுக்கோ இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கோ ஏதாவது ஒரு 2ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுல இருக்கும்போது உங்களுடைய சுகத்திற்கு குறைவில்லை. மனசு கொஞ்சம் பாரம் குறையும். ஏன்னா 9ஆம் அதிபதி 4ல் இருக்கும்பொழுது தாய் தந்தையர் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, அல்லது அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அவங்க எல்லாம் பார்த்துட்டு வரும்போதெல்லாம் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கிறது, நல்ல குரு அமைஞ்சு வர்றது, உயர்கல்வி படிக்க 9 4 உயர்கல்வி படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு இடம் விட்டு இடம் மாறுறதுக்கான வாய்ப்பு, ஒரு வீடு மாற்றம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் இனத்துக்கு ஒரு அமைப்பு இருக்குங்க. அடுத்து பாருங்க 3 8 கூடையவரான சுக்கிரன் 7ஆம் இடத்துல நீசமாகிறார். கொஞ்சம் கணவர் வழியில கவனமா இருந்துக்கும். தேவையில்லாம கணவர்கிட்ட மனைவி கிட்ட எல்லாம் வாக்குவாதம் வேண்டாம். கொஞ்சம் அமைதியான, சனி வக்ரம் இல்லையா, கொஞ்சம் அமைதி. அங்கிருந்து நேர கணவர் ஸ்தானத்தை மனைவி ஸ்தானத்தை தானே பாக்குது 7ஆம் இடத்தை. கொஞ்சம் அதனால கவனமா இருக்கும். அதே இடத்துல சுக்கிரனும் இருக்கிறதுனால கொஞ்சம் செய்யக்கூடிய விஷயத்துல அவளுக்காக பண்ணக்கூடியதுல கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி போய்க்கோங்க. சனினாலே கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிறத விதியே. எந்த சனி பிடிச்சாலும் நீங்க தான் அனுசரிக்கணும், அவங்க அனுசரிக்க மாட்டாங்க யாரா இருந்தாலும். அப்ப 3 8 கூடையவரான ஒரு 16ஆம் தேதி வரைக்கும். அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துருவாரு. அதுக்கப்புறம் உங்க முயற்சிகள் கை கூடுறது, நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கிறது, சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, உடம்ப கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது, கண்டங்கள் விலகிறது, திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கிடைக்கிறது. அதாவது கணவருடைய உறவுகள் மூலமாக, மனைவி உறவுகள் மூலமாக பணவரவு, அல்லது மாமனார் மாமியார் மூலமாக பணவரவு கிடைக்கிறது, அவங்க குடும்பத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இது எல்லாமே உண்டு 16ஆம் தேதிக்கு மேல ஆவணி மாதம். அடுத்து 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 6ஆம் வீட்டுல இருக்காரு. இதுதான் கொஞ்சம் கிரிட்டிக்கல். 4 6ல இருந்தா உடம்ப நீங்க ஃபர்ஸ்ட் கவனமா பாத்துக்கணும். மன ரீதியாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் ஒரு 21ஆம் தேதி வரைக்கும். அதனால செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சரி ஓகே பாத்துக்கலான் இருக்கும். ஆனா இருந்தாலும் ஏதாவது ஒரு மாத்தி நீங்களே பழசெல்லாம் நினைச்சு கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருவீங்க. ஏன்னா சனி பாக்குதுல, சனிதான் பழசெல்லாம் கிளறி விடுறது, பழசு எல்லாமே சனிதான். அப்ப நான் அன்னைக்கு அப்படி பண்ணீங்க, எனக்கு இன்னைக்கு இப்படி பண்ணுனீங்க, என் குடும்பத்தை அப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கறதெல்லாம் விட்டுருங்க. இப்ப அதெல்லாம் பண்ணீங்க பெருசாயிருக்கு. ஜென்ம சனிதான் பிரச்சனையே பெருசாகும். ஜென்ம சனிதான் கணவன் மனைவி பிரிவினையே வரும். ஃபர்ஸ்ட் சுக்கிரன் 7 நீசமாகறதுனால சொல்றேன். அதனால கொஞ்சம் கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பார்ட்னருக்குள்ள நண்பர்களுக்குள்ள எல்லாம் இந்த காலகட்டங்களில் பிரிவினையை கொடுக்கும், சங்கடங்களை கொடுக்கும். சோ எது வந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட், சனினா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்தான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்ப 4 கூட 6ல கேது இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா தேவையில்லாம பேசி வம்பிழுத்துக்கிறது. அது பாருங்க சூரியன் கூட இருக்கிறதுனால அது 6ஆம் இடங்கிறது வேலையை சொல்லக்கூடிய இடம். அப்ப வேலையை செய்யக்கூடிய இடத்துல சூரியன்னா முதலாளி, உங்களுக்கு மேல் அதிகாரிகள் எல்லாமே சூரியன் தான். அவர்கள்கிட்ட இருந்து பிரச்சனை வர்றது, பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்குது, வேலை போல ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, 6 மணியோட முடிச்சுட்டு வரலன்னா ஒரு 7 8 மணி வரைக்கும் எக்ஸ்ட்ரா கொடுத்து உட்கார வச்சிடுறது, இதெல்லாம் நடக்கும். அல்லது உங்களை ஏன் நோண்டி அந்த வேலையை செய்யும் இந்த வேலையை செய்யும் சொல்லி டார்ச்சல் பண்றது எல்லாமே மேல் அதிகாரிகள் மூலமாக ஒரு டார்ச்சல் பண்ணக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். ஒரு 21ஆம் தேதிக்கு வரைக்கும். அதற்கு மேல புதன் கீழே வந்துருவார்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. ஏன்னா 7 குடையர் 7லயே இருக்கும் பொழுது ஓரளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை குறைஞ்சிரும். இந்த வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைஞ்சிரும். கடன் சார்ந்த தலைவலி இருந்துகிட்டே இருக்கும் 21ஆம் தேதி வரைக்கும். ஏதோ ஒண்ணு வந்து கேட்டு நச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் சரியாயிடும். ஒன்னா கடன் அடைக்கிறதுக்கு பணம் வந்துடும், அல்லது ஏதாவது அவர்களே சரி ஓகேன்ட்டு ஒரு டைமிங் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துக்கலான்ட்டு போயிடுவாங்க. ஸோ 21ஆம் தேதி வரைக்கும் கடன் நோய் வழக்குல கவனமா இருந்துக்கோங்க. 4 குடையர் ஆண்டுல இருந்ததுன்னா ஹோம் லோன் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு லோன் கிடைக்கும். ஏன்னா நாலுல செவ்வாய் வீடு கட்டுறதுக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காவது பண்ணுவீங்க, அல்லது சும்மா பெயிண்டாவது அடிப்பீங்க வீட்டுல. ஸோ வீடு சார்ந்து சின்ன வேலை நடக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்புகளும் இருக்கு. ஏதாவது பெருசா கட்டுற மாதிரி இருந்தா ஹோம் லோன்ல அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருக்காரு, ஆட்சி பலம் பெற்று. 6 குடையர் 6ல இருந்தது நல்ல வேலை கிடைக்கும் அர்த்தம். எதிர்பார்த்த வேலை கிடைக்கும், நல்ல வருமானத்தோட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க சூரியன் கேது சேர்க்கை இருக்கு. யாருடைய ஜாதத்துல சூரியன் கேது சூரியன் ராகு சேர்க்கை இருக்குதுன்னா பிதிர்தோஷத்தினுடைய உச்ச நிலை. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி கடுமையான பிதிர்தோஷம் இருக்கு. அந்த தோஷத்தை உங்க ஜாதகத்தின் மூலமாக உங்க குலதெய்வம் காட்டி கொடுத்திருக்குது. அப்போ அதற்கப்புறம் நீங்க பிறந்து இந்த தோஷத்தை கழித்து நிவர்த்தி பண்ணி இந்த வம்சாவளியை வாழ வைக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. இது உங்க ஜாதத்துல இருந்துன்னா கண்டிப்பா நீங்க பித்திருதோஷ நிவர்த்தி, திலகோமம் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப ஏன் சொல்றேன்னா சூரியன் வந்து உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்று கேதுவோடு கிரகண தோஷத்தினுடைய அமைப்பு இது. இதுவே இனி இதே மாதிரி வர்றது 18 வருஷம் ஆகும். ஆட்சி பலம்னா ஏன் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிற காரணத்தை சொல்றோம்னா அவர் தான் பித்திருக்காரகன். பித்திருக்களுக்கு அவர் தான் சாப்பாடு கொடுக்கக்கூடியவர். பித்திருக்காரகன் முன்னோர்களை சொல்றது, அப்பா சொல்றது, அப்பா உறவுகள், பங்காளி உறவுகள் இதெல்லாமே சூரியனை வச்சுதான். சோ ஆட்சி பலம் பெற்று பவரா இருக்கும்போது கேதுவோடு இருக்கும்போது இந்த நேரத்துல போய் பண்ணீங்கன்னா உங்க முன்னோர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். அவங்க எல்லாமே ஏத்துக்குவாங்க. அதாவது ஒருத்தருடைய ஜாதத்துல பிதிர்தோஷம் இருக்குன்னா என்னதான் குலதெய்வம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உங்களுக்கு பலன் இல்லை. மாதா பிதா குரு அப்புறம் தான் தெய்வம். பிதிர்களுக்கு நிவர்த்தி பண்ணினீங்கன்னா தான் பிதிர்தோஷம் இருக்கக்கூடிய இதுல வந்து பாருங்க கண்டிப்பா பெண் சாபம் இருக்கும், அல்லது பாத்துட்டீங்கன்னா குலதெய்வ அனுகிரகம் இருக்காது. இதெல்லாம் அப்படி லைனா வரக்கூடிய நம்ம சொல்றோம் இல்லைங்க ஜெனட்டிக்கா வரக்கூடிய பிரச்சனை நோய். அதே போல ஜெனட்டிக்கா இவங்க அப்படியே தான் வருவாங்க. பிதிர் தோஷம் இருக்கா கண்டிப்பா பெண் சாபம் இருக்கு, பெண் சாபம் இருக்கு கண்டிப்பா குலதெய்வ தோஷம் இருக்கு. அதனால குழந்தைகள் நல்லா இருக்காது, திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. இதெல்லாம் இது நோய் நொடிகள், குடும்ப வாழ்க்கையே செழிப்பில்லாம இருப்பீங்க இந்த அமைப்பு இருந்ததுன்னா. சோ இதுக்கெல்லாம் இப்ப போய் நீங்க இந்த பிதிர்தோஷ நிவர்த்தி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல வளர்ச்சி உண்டு. தெய்வமே உங்களுக்கு காட்டி கொடுத்த மாதிரி இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணிட்டு வந்துருங்க. ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு இந்த வீடியோ கண்ணுக்கு தென்படுது அப்படின்னா இந்த மாசம் செய்து கொண்டு வருவது என்பது ரொம்ப நல்லது. இதெல்லாம் உங்க ஜாதகத்துக்கு இந்த மாசம் போய் பண்ணிட்டு வந்தால் உங்களுடைய வம்சாவளியும் நல்லா இருக்கும். உங்களுக்கு அடுத்த கட்ட பாதை உண்டு, அடுத்த கட்ட வளர்ச்சிக்குண்டான விஷயங்களை நோக்கி போவீங்க. இதுதான் உண்மைங்க. சோ வந்து கொஞ்சம் மீனராசிக்காரங்க பண வரவெல்லாம் உண்டு. கொஞ்சம் பேச்சுவார்த்தையில குடும்பத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க, ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இது எல்லாம் உங்க ஜாதக ரீதியாக தசாபுத்திகள் ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.